வணக்கம். டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்காகனா இந்த தகவல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொழிற்சங்கங்கள் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அங்கொன்று இங்கொன்றுமாக வந்து போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமீபத்தில் வந்து போக்குவரத்தில் எடுத்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2023 எஸ்சிடிசி எடுத்தாங்க. மற்றபடி டிஎன்எஸ்டிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணிய 11 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ இப்போக்குள்ள அவங்க வந்து எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டையும் பண்ணலை. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறுமே நிறைய ரிட்டைர்மெண்ட் வருது. ஸோ அதுக்கு ஈக்குவலான ஆட்கள் கூட இப்போ இருக்காமல் வந்து நிறைய பஸ்கள் வந்து டிப்போலே இருக்குது அப்படிங்கிற செய்தி வந்து நம்ம போராட்டத்தின் வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சங்கங்கள் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதை பற்றியான ஒரு தகவல் அடிப்படையில் தான் இன்றைய காணொலி வந்து சென்னையில் நடந்த ஒரு போராட்டத்தை பற்றி தான் இருக்க போகுது. அதே போல் வந்து நமக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நவம்பரில் வந்து ஜிஓ பாஸ் பண்ணியிருந்தாங்க. 2800 வேக்கன்சி டெக்னிக்கல் ஜாப் உட்பட. அதில் வந்து 2300 ஓட்டுநருடன் நடத்துனர் பணின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், அதுக்கான வேலை எப்போ துரிதப்படுத்துவாங்க அப்புறம் கேள்விக்கெல்லாம் வந்து பதிலாக வந்து இந்த காணொலி அமையப்போதுங்க. நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்து தமிழ் நாளிதழில் தான் இந்த செய்தி வந்திருக்கு. இது வந்து சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணி ஓய்வு உள்ளிட்ட காரணங்களால் ஊழியர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது. இதனால் சேவை பாதிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் சென்னை மற்றும் புறநகரில் 202 வழித்தடங்களில் 3200க்கும் மேற்பட்ட 3200க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இவற்றை இயக்க போதிய ஓட்டுநர் நடத்துகை இல்லாத சூழலில் 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் பணி மனைகளில் நிறுத்தப்பட்டன. இதனால் பொதுமக்கள் பெரிதளவில் பாதிக்கப்பட்டன. இதனை சரி செய்யும் வகையில் பணிமனைக்கு வரும் பேருந்துகளுக்கு டீசல் நிற்பது போன்ற பணியில் இருந்த ஓட்டுநர்களை வழித்தடத்தில் இயக்கும் பேருந்துகள் பணிமற்ற மாநகர போக்குவரத்துகளும் நடவடிக்கை எடுத்தது. இதன் தொடர்ச்சியாக பணிமனை ஓட்டுநர் பணிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்கள் நியமிக்கப்பட்டனர். அதே நேரம் ஆண்டுதோறும் நிரந்தர பணியாளர்கள் ஓய்வு பெற்று வருகின்றனர். ஆனால் புதிய பணியாளர் நியமனம் தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. விரைவு போக்குவரத்து கழகத்தை தவிர எந்த ஒரு போக்குவரத்து கழகத்திலும் கடந்த 11 ஆண்டுகளுக்கு மேலாக நிரந்தர பணியாளர்கள் நியமிக்கப்படவில்லை. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பை மீறி வழித்தடத்திலும் ஒப்பந்த அடிப்பில் ஓட்டு நடத்தல் நியமிக்கப்பட்டனர். இருப்பினும் ஓய்வு பெறும் எண்ணிக்கை இணையாக புதிய நியமனங்கள் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த 4 ஆண்டுகளில் மாநகர போக்குவரத்தில் உள்ள ஊழியர்கள் எண்ணிக்கை வந்து ஒரு டேட்டாவை கொடுத்துருக்காங்க. 2021 21,199, 2022 20,956, 2023 20,245, 2024 வந்து 19,415 பேர் தான் வந்து பணியிடப்படுகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக வந்து அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சங்க சிஐடி பொதுச் செயலர் வி தயானந்தன் கூறியதாவது, விகிதாச்சாரப்படி ஒரு பேருந்தை இயக்க 2.625 ஓட்டுநர்கள் தேவை. ஆனால் மாநகர போக்குவரத்துகளில் தேவையான விகிதம் பூர்த்தி செய்யப்படுவதில்லை. இதனால் மக்கள் சேவை பாதிக்கப்படுகிறது. இதனை அறிந்தும் அரசு தரப்பில் புதிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதில்லை. மாறாக தனியார் மையத்தை நோக்கி போக்குவரத்துகளுக்கு செல்கின்றன அப்படின்னுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது வண்டி வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இப்போல்லாம் இருக்கக்கூடாது, புதிய நியமனம் தொடர்பான நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க தொழிற்சங்கங்கள். ஸோ விரைவில் வந்து அரசு வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம். ஏன்னா ஜிஓ போட்டுட்டாங்க. நம்ம இது வரைக்கும் ஜிஓ வரலைன்னா நம்ம வந்து பயப்படலாம். ஜிஓ வந்ததுக்கப்புறம் அதை செயல்படுத்துறது தான் வேலையாக இருக்கும். ஸோ இனிமேல் வந்து அந்த பணிகளை வந்து துரிதப்படுத்துவாங்க அப்படின்னு நம்புவோம். ஸோ இதே சம்மந்தமாக வேறு எதாவது தகவல் வந்தாலும் புதிய காணொளியோட நம்ம மீண்டும் சந்திப்போம். ஸோ இந்த தேர்வுக்கு தயாராகிறவங்க தாராளமாக தயாராகலாம். ஏன்னா ஜிஓ போட்டாங்க, அவங்க எல்லாருக்கும் அறிந்தது தான். ஜிஓ போட்டோன்னா அதை வந்து நிறைவேற்றி தான் ஆகணும். ஸோ அது வந்து முன்ன பின்ன ஆகலாம். ஆனால் நமக்கான தேர்வுக்கான அறிவு வந்து விரைவில் எதிர்பார்க்கலாம். ஸோ பொங்கல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம வந்து நமக்கான தேர்வுக்கான அறிவிப்பு வந்து விரைவில் எதிர்பார்க்கலாம். அது பிப்ரவரியாக கூட இருக்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து இதே போல் தகவலுக்கு இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.